வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கி ஸ்கூலு காலையில் கொண்டு விட்டுட்டு வந்தேன்ல, அப்புறம் ஈவினிங் போய் கூப்பிட்டு வர்றேன். அப்புறம் அங்கேருந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்து பாப்பாவை விட்டுட்டு நல்லா குளிச்சு கிழிச்சிட்டு ஒரு நேரம் ரெஸ்ட் எடுத்துருந்தேன். ரொம்ப லேட்டாக தான் மத்தியானம் வந்தேன். மத்தியானம் வீடியோ பாருங்கள், ரொம்ப லேட்டாக தான் போட்டிருப்போம். எனக்காக அம்மா ஒரு 4-5 தடவை ஃபோன் பண்ணிட்டேன். ஃபோன் பண்ணால் எப்படிங்க, ஒரு இடத்துல வேலையில் இருக்கிறோம். வேலையில் இருக்கிறப்ப சும்மா ஃபோன் பண்ணிட்டு இருந்தால் நான் அதை விட்டுட்டு நான் இங்கே வந்துட முடியுமா? அப்புறம் லேட்டாக தான் வந்தோம். அவசரமாக பிடிச்சி அங்கேருந்து வந்துட்டு தான் வீடியோ போட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் பாப்பாவில் கூப்பிட்டுக்கிட்டுனா அப்புறம் இப்போ குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு உட்காந்து என்னம்மா செஞ்சுக்கிற சாப்பிடுன்னு கேட்டேன். சாப்பிடுன்னு கூட கேட்கல, டீயை போட்டு கொடுன்னு தான் சொன்னேன். இங்கே பாருங்கள், டெய்லி இவங்களுக்கு இதே வேலையாக இருக்குது. இது என்னது? இது போண்டா, வெங்காய போண்டா. இதெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சுட்டு அப்புறம் சாயந்தரம்லாம் கால் வலிக்குது, கை வலிக்குது. இந்த பாருங்கள், வெங்காய போண்டா டேஸ்ட்டு பார்க்கலாம் இருக்கு. அந்த மத்தியானம் அரைச்சி இல்லை, அந்த சட்னி இதுக்கு வச்சுருந்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். காலையில் அரைச்சியா? காலையில் அரைச்சது கோங்கரா சட்னி. நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. பரவாயில்ல. சரிட்டா, இதுதாங்க இன்னைக்கு அப்பாவுக்கு வெங்காய போண்டா. கீரை போண்டா தான் கேள்விப்பட்டிருக்கேன், அரிசி போண்டா. போண்டா இது வெங்காய போண்டா நல்லா தான் இருக்குது, டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. டீ வாங்க சாப்பிட்லாம். உங்களுக்கு யாராருக்கு இப்போ இந்த மாதிரி போண்டா பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.